இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எவல்யூஷன் ஆஃப் சொசைட்டி இன் தமிழ்நாடு அப்படின்ற டாப்பிக்கில் சங்கம் ஏஜை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம லேட்டர் சோலாஸ் அண்ட் லேட்டர் பாண்டியர்ஸ், பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் பற்றி பார்த்துருந்தோம். இந்த டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா நம்ம சங்க காலத்தை சேர்ந்த சேர சோழ பாண்டியர்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த டாபிக் பார்த்திங்கன்னா யூனிட் 8ல் கவர் ஆகக்கூடிய டாபிக். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எம்சிக்யூஸ் கவர் ஆகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சங்கம் ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சங்க காலம், த லாஸ்ட் 3 century பிஃபோர் த காமன் எரா அண்ட் த ஃபர்ஸ்ட் 3 century ஆஃப் த காமன் எரா ஆர் வைட்லி அக்செப்டட் அஸ் த சங்கம் பீரியட். அதாவது லாஸ்ட் 3 century பிஃபோர் காமன் எராவும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 century ஆஃப் த காமன் எராவும் பார்த்திங்கன்னா வைட்லி அக்செப்டட் அஸ் சங்கம் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெரும்பாலோர் ஒத்துக்கொள்ளக்கூடிய காலம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் செஞ்சுரி பிஃபோர் காமன் எரா அண்ட் ஃபஸ்ட்டு 3 century ஆஃப் காமன் எரா. இந்த சங்கம் ஏஜ் எப்படி டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா எதுலேருந்து கிடைக்கப்படுது அப்படின்னா இந்த காலத்தை எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னா சங்க இலக்கியங்கள்லேருந்து பெறப்படுது. சங்க இலக்கியம் மூலமாக தான் நமக்கு வந்து இந்த காலத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. பேஸ்ட் ஆன் த ஆர்கியலாஜிக்கல் எவிடன்சஸ் அப்பார்ட் ஃப்ரம் த லிட்ரரி சோர்சஸ் we can assume that the Sangam era was started at least 2 centuries earlier than what we widely believe. இலக்கிய சான்றுகள் தவிர வேறு சில சான்றுகள் இருக்கு இல்லையா, கல்வெட்டு சான்றுகள், தொல்பொருளியல் சான்றுகள், இதெல்லாம் கிடைக்கப்பட்டதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த காலகட்டம் வந்து ஒரு 2 centuries இயர்லியாகவே தொடங்க பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. Generally, this age can be taken as the beginning of historic age in தமிழ்நாடு. ஸோ இந்த காலகட்டத்தை வந்து தொடக்க வரலாற்று காலம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த காலகட்டத்தை அந்த சங்கம் ஏஜை தான் பார்த்திங்கன்னா பிகினிங் ஆஃப் ஹிஸ்டாரிக் ஏஜ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்த மூவேந்தர், நம்ம ஏற்கனவே மூவேந்தர்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கோம். மூவேந்தர்கள் யார் யார்? சேர சோழ பாண்டியர்கள். Though 3 Tamil ruling families were known to Ashoka in the 3rd century BC itself, some individual names are known only from the Sangam poems of the 1st century and later. 3rd centuryலேயே பார்த்திங்கன்னா தமிழகத்தை ஆட்சி செஞ்ச 3 அரசு மரபுகள் குறித்து வந்து அசோகருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஏற்கனவே 3rd centuryலேயே பார்த்திங்கன்னா 3rd century BCலேயே வந்து அசோகருக்கு வந்து இந்த 3 தமிழ் ரூலிங் ஃபேமிலிஸ் சேர சோழ பாண்டியர்களை பற்றி தெரிஞ்சிருக்கு. Some individual names are known only from the Sangam poems of the 1st century and later. ஆனால் 1ஆம் நூற்றாண்டு மற்றும் அதுக்கு பின் வந்த காலத்தை சேர்ந்த சங்க இலக்கியத்தின் மூலமாக தான் பார்த்திங்கன்னா அந்த அரசர்களோட பெயர்களை வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அசோகாவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, ஆனால் அந்த இண்டிவிஜுவல்ஸ் பேரெல்லாம் நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா 1ஆம் நூற்றாண்டு மற்றும் அதற்கு பின் வந்த காலத்தை சேர்ந்த சங்க இலக்கியத்தின் மூலமாகவே பார்த்திங்கன்னா அந்த அரசர்களோட பெயர்களை வந்து நம்மளால் அறிந்து கொள்ள முடியுது. known as மூவேந்தர், the 3 crowned kings. மூவேந்தர்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 crowned kings. யார் மூவேந்தர்கள்? சேர சோழ பாண்டியர்கள். இவங்க இந்த சேர சோழ பாண்டியர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான வேளாண் நிலங்கள், வணிக பெருவழிகள், இதெல்லாம் ட்ரேட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து வச்சுருந்துருக்காங்க. சேர சோழ பாண்டியர்ஸ் கண்ட்ரோல் மேஜர் அக்ராரியன் டெரிட்டரிஸ், ட்ரேட் ரூட்ஸ் அண்ட் டவுன்ஸ். மேஜரான வேளாண்மை நிலங்கள், அதுக்கப்புறம் வணிகம் செய்யக்கூடிய இடங்கள், போர்ட்ஸு, நகரங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க கண்ட்ரோலில் வந்து வச்சுருந்துருக்காங்க. பட் த சத்யபுத்ரா சேம் அஸ் அதியமான் found in the inscription, Ashokan inscription, along with the above 3 houses is a valid chief in the Sangam poems. நம்ம அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா சேர சோழ பாண்டியா மற்றும் சத்யபுத்திரர்கள் வந்து சவுத் இந்தியாவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடும். 4ஆவதாக பார்த்திங்கன்னா சத்யபுத்திரர்களை பற்றி அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து குறிப்பிடுறாரு. இந்த சத்யபுத்திரன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சத்யபுத்திரா யார் அப்படின்னா அதியமானா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த அதியமானதை பற்றி பார்த்திங்கன்னா அசோகன் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த 3 ஹவுசஸ், அதாவது சேர சோழ பாண்டியர்களோட சேர்த்து சொல்கிறாங்க. இந்த சத்யபுத்திரர் யார் அப்படின்னா வேலிட் சீஃப் இந்த சங்கம் போயம்ஸ். அதாவது வேந்தர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய நிலங்கள் வச்சுருக்கக்கூடியவங்க. இந்த வேந்தருக்கு கீழே இருக்கக்கூடியவங்க தான் வந்து வேலியர் வந்து குறு நிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கண்ட்ரோலில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வேலியர் தான் யார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்கன்னா அதியமான் வேலியர் சீஃப் தான் வந்து இந்த அதியமான் அப்படிங்கிற. அதியமான் யார்? சத்யபுத்ரா அப்படின்னு சொல்லி அசோகன் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அசோகர் கல்வெட்டில் வந்து சத்யபுத்திரர் அப்படின்னு குறிப்பிடுறவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வேலியர் சீஃப். பார்த்திங்கன்னா சோழாஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சோழாஸ் கண்ட்ரோல் த சென்ட்ரல் அண்ட் நார்தன் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. சோழர்கள் பார்த்திங்கன்னா தமிழகத்தோட மத்திய வடபகுதிகளில் வந்து
தங்களோட கட்டுப்பாட்டுகளோ வச்சுருந்துருக்காங்க. அவங்களோட கோர் ஏரியா எது அப்படின்னு பார்த்திங்கன்னா காவிரி டெல்டா. பின்னால் அது என்னவா அழைக்கப்படுது அப்படின்னா சோழ மண்டலம் அப்படின்னு அழைக்கப்படுது. இவங்களோட கேபிட்டல், சோழஸோட கேபிட்டல் சங்க காலத்தில் அவங்களோட கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உறையூர். அதாவது இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே சங்க காலத்தை பற்றி பேசுகிறோம். பிற்கால சோழர்களோட கேபிட்டல் என்னவாக இருக்கும், தஞ்சாவூர் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். சங்க காலத்தை சேர்ந்த சோழர்களோட கேபிட்டல் வந்து உறையூர். இந்த உறையூர் எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சிராப்பள்ளி டவுனில் இருக்குது. அதே மாதிரி புகார் ஆர் காவிரிப்பட்டினம் வாஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ராயல் ரெசிடென்ஸ் அண்ட் சீஃப் ஃபோர்ட்டம். உறையூர் வந்து அவங்க கேபிட்டலாக இருக்குது. ஆனால் இந்த புகார், காவிரி பூம்பட்டினம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மாற்று இடமாக அரச குடும்பம் வசிக்கக்கூடிய இடமாகவும் இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீஃப் போர்ட் டவுன் வந்து இந்த புகார் அண்ட் காவிரி பூம்பட்டினம். டைகர் தான், அதாவது புலி தான் பார்த்திங்கன்னா அவங்களோட சின்னமாக இருந்திருக்கு. காவிரி பட்டினம் அட்ராக்டட் மெர்ச்சன்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ரீஜன்ஸ் ஆஃப் த இந்தியன் ஓஷன். வேரியஸ் ரீஜன்ஸில் இருக்க இந்தியன் ஓஷன்ஸில் இருக்க மெர்ச்சன்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த காவிரி பூம்பட்டினம் வந்து அந்த இந்தியன் ஓஷன் சுற்றி இருக்க வணிகர்களை வந்து தன்பால் வந்து ஈர்த்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. பட்டினப்பாலை கம்போஸ்ட் பை போயட் கடியலூர் உத்தரங்கண்ணனார் offers elaborate description of the bustling trading activity here during the rule of கரிகாலன். ஸோ கரிகாலன் ஆட்சியின் போது பார்த்திங்கன்னா இங்கே நடைபெற்றக்கூடிய வணிக நடவடிக்கைகள் குறித்து பார்த்திங்கன்னா கடியலூர் உத்தரங்கண்ணனார் வந்து அதை வந்து அவரோட பட்டினப்பாலையில் வந்து விரிவாக வந்து குறிப்பிடுறாரு. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ பட்டினப்பாலையை வந்து யார் கம்போஸ் பண்ணுறாங்க, கடியலூர் உத்தரங்கண்ணனார் அப்படின்றவர் கம்போஸ் பண்ணுறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா கரிகாலனோட ஆட்சி காலத்தில் வந்து ரொம்ப வந்து வணிக நடவடிக்கைகள் வந்து ரொம்ப விரிவாக நடந்துட்டு இருந்திருக்கு, நல்லா வந்து பிஸி ட்ரேடிங் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. கரிகாலன் சன் ஆஃப் இளஞ்செட் சென்னி இஸ் போர்ட்ரேட்டட் அஸ் அ கிரேட் சோழா ஆஃப் த சங்கம் ஏஜ். கரிகாலன் தான் பார்த்திங்கன்னா கரிகாலன் யாரோட மகன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இளஞ்செட் சென்னி அப்படின்றவரோட மகன். சங்க காலத்தை சேர்ந்த சோழ அரசர்களை வந்து இவர் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அரசராக இருக்கார், ஒரு கிரேட்டஸ்ட் சோழாவாக இருக்கார். யார், கரிகாலன். பட்டினப்பாலை பார்த்திங்கன்னா இவர் ஆட்சி காலத்தை பற்றி விரிவாக குறிப்பிட்றாங்க. கரிகாலனோட ஆட்சி காலத்தை பற்றி பட்டினப்பாலையில் வந்து நல்லா விரிவாக குறிப்பிட்றாங்க. கரிகாலன்ஸ் foremost military achievement was the defeat of the Cheras and the Pandyas supported by as many as 11 வெளிர் chieftains at Veni. கரிகாலனோட முக்கியமான இன்னொரு மிலிட்ரி அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெண்ணி அப்படின்ற போர்க்களத்தில் வந்து சேரர் பாண்டியர்கள் இந்த சேரர் பாண்டியர்களுக்கு உதவி செஞ்ச 11 வெளிர் குலத்தை சேர்ந்தவங்களையும் வந்து வெற்றி கொண்டிருக்காரு. யார், கரிகாலன். கரிகாலன் பார்த்திங்கன்னா வெண்ணி போர்க்களத்தில் வந்து சேரர்களையும் பாண்டியர்களும் அவங்களுக்கு உதவிய 11 வெளிர் குல தலைவர்களையும் வந்து வெற்றி கொண்டிருக்காரு. He is credited with converting forest into habitable regions and developing agriculture by providing irrigation through the embankment of the Kaveri and building reservoirs. இவருக்கு வந்து வேறு சில பெருமைகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டை வெட்டி அதை வந்து நாடு ஆக்கியிருக்காரு. ஃபாரஸ்ட்டை வந்து ஒரு ஹேபிட்டபிள் ரீஜனாக வந்து மாற்றிருக்காரு. குளம் வெட்டி வளம் பெருக செஞ்சுருக்காரு. காவிரி அணையை வந்து கட்டியிருக்காரு. வாய்க்கால்களை வெட்டி நீர்ப்பாசன வசதிகள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இன்னொரு கிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருநாற்கிலி அப்படின்றவர். இவர் வந்து வேதிக் சாக்ரிஃபைஸான ராஜசூயம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பெருநாற்காலி அப்படின்ற பேருடைய மற்றொரு அரசன் வந்து வேதிக் சாக்ரிஃபைஸான ராஜசூயம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கரிகாலன் டெத் வாஸ் ஃபாலோட் பை அ சக்சஷன் டிஸ்பியூட் பிட்வீன் த புகார் அண்ட் த ஒரையர் பிரான்ச்சஸ் ஆஃப் த சோழா ராயல் ஃபேமிலி. கரிகாலன் வந்து இறந்துட்ட பிறகு வாரிசு உரிமை போர் வந்து நடக்குது. ஒரையூர் பிரான்ச்சஸ் ஆஃப் புகாருக்கும் ஒரையூர் பிரான்ச்சஸ் ஆஃப் சோழா ராயல் ஃபேமிலிக்குள்ளே பார்த்திங்கன்னா வாரிசு உரிமை தொடர்பான மோதல் வந்து ஏற்பட்டிருந்திருக்கு. அதை வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சேராஸை பற்றி நம்ம சேரர்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சேராஸ் கண்ட்ரோல் த சென்ட்ரல் அண்ட் நார்த்தன் பார்ட்ஸ் ஆஃப் கேரளா அந்த கொங்கு ரீஜன் ஆஃப் தமிழ்நாடு. சேரர்கள் பார்த்திங்கன்னா மத்திய வடக்கு கேரள பகுதிகளையும் தமிழ்நாட்டில் உள்ள கொங்கு பகுதிகளை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. சோழர்கள் பார்த்திங்கன்னா சோழாஸ் கண்ட்ரோல் சென்ட்ரல் அண்ட் நார்த்தன் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே சேராஸ் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் அண்ட் நார்த்தன் பார்ட்ஸ் ஆஃப் கேரளா அண்ட் கொங்கு ரீஜன். ரெண்டுத்துக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க.
வாஞ்சி தான் வந்து அவங்களோட தலைநகரமாக இருந்திருக்கு. அண்ட் போர்ட்ஸ் ஆஃப் த வெஸ்ட் கோஸ்ட்டுக்கு வந்து இது அந்த வாஞ்சி தான் வந்து போர்ட்டாக இருந்திருக்கு, துறைமுகமாக இருந்திருக்கு. முசிறி அண்ட் தொண்டி வேர் அண்டர் தர் கண்ட்ரோல். முசிறி அண்ட் தொண்டி வந்து அவங்க கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. வாஞ்சி இஸ் ஐடென்டிஃபைடு வித் கரூர். இப்போ இருக்கு இல்லையா கரூர், இன்றைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய கரூர் தான் பார்த்திங்கன்னா வாஞ்சி அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. while some scholar identify it with திருவாஞ்சைக்களம் இன் கேரளா. இந்த வேறு சில அறிஞர்கள் என்ன ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய திருவாஞ்சைக்களம் அப்படின்றது தான் வாஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கரூர், இப்போ இருக்கக்கூடிய கரூர் தான் வாஞ்சி அப்படின்றாங்க. வேறு சில ஸ்காலர்ஸ் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய திருவாஞ்சைக்களம் தான் வந்து வாஞ்சி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. Now it is accepted by most scholars that were two main branches of the Cheras family and the Poraya branch ruled from Karur of the present day Tamil Nadu. இப்போ இருக்க அறிஞர்கள் வந்து என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, சேராஸ்லேயே பார்த்திங்கன்னா 2 மெயின் பிரான்ச் வந்து இருந்திருக்காங்க. ஒரு பிரான்ச்சை சேர்ந்த, ஒரு சேரா ஃபேமிலியை சேர்ந்த பொறையா பிரான்ச் அப்படின்றவங்க தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கரூரை வந்து ஆட்சி பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. பத்திரப்பாட்டு ஸ்பீக்ஸ் ஆஃப் 8 சேரா கிங்ஸ் தட் டெரிட்டரி அண்ட் ஃபேம். நம்ம சோழர் காலத்தில் பார்த்தது வந்து பட்டினப்பாடை பார்த்தோம். சேர காலத்தில் பார்த்திங்கன்னா பத்திரப்பாட்டு. இதில் பார்த்திங்கன்னா 8 சேரா கிங்ஸ், அவங்களோட டெரிட்டரி, ஃபேம் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். த இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் புகலூர் நியர் கரூர் மென்ஷன் சேரா கிங்ஸ் ஆஃப் 3 ஜெனரேஷன். கரூர் கிட்ட இருக்கக்கூடிய புகலூர் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம சேரர்களை 3 தலைமுறை சேர்ந்த சேர அரசர்களை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. சேரல் இரும்புரை இஷ்யூட் காயின்ஸ் இன் திஸ் நேம். சேரல் இரும்புரை அப்படின்றவர் அவர் பேரில் வந்து காயின்ஸை வந்து வெளியிட்டிருக்காரு. இமயவரம்பன், நெடுஞ்சேரலநாதன் அண்ட் செங்குட்டுவன் ஆர் சம் ஆஃப் த ப்ராமினன்ட் சேரா கிங்ஸ். செங்குட்டுவன் defeated many chieftains and it is said to have ensured the safety of the great fort Musri by putting down piracy. செங்குட்டுவன் பார்த்திங்கன்னா நிறைய குறுநில மன்னர்களை வந்து டிஃபீட் பண்ணி, அதே மாதிரி அந்த கிரேட் போர்ட்டான முசிறியை வந்து பைரசியிலேருந்து காப்பாற்றிருக்காரு, பைரசியிலேருந்து தடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. பட் த கிரேட் நார்த் இந்தியன் எக்ஸ்பெடிஷன் ஆஃப் செங்குட்டுவன் மென்ஷன்ட் இன் சிலப்பதிகாரம் இஸ் ஹவவர் நாட் மென்ஷன்ட் இன் த சங்கம் போயம்ஸ். செங்குட்டுவன் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் எக்ஸ்பெடிஷன் பண்ணதை பற்றி சிலப்பதிகாரம்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை பற்றி சங்கம் போயம்ஸில் வந்து நம்மளால் எதுவுமே தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. he said to have ruled for 65 years. செங்குட்டுவன் பார்த்திங்கன்னா 65 years வந்து ஆண்டிருக்காரு. patronizing the orthodox and heterodox religion. Some cheras issued copper and lead coins with Tamil Brahmi legends imitating Roman coins. ரெண்டுமே ஆர்த்தடாக்ஸ் அண்ட் ஹெர்த்தடாக்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து இவர் வந்து ஆதரவு வந்து கொடுத்துருக்காரு. சேராஸ் பார்த்திங்கன்னா காப்பர் அண்ட் லெட் காயின்ஸ் வந்து தமிழ் பிராமி லெஜண்ட்ஸோட வந்து வெளியிடுறாங்க. ரோமன் காயின்ஸை வந்து இமிட்டேட் பண்ணுறாங்க. ரோமன் காயின்ஸ் வந்து எப்படி அச்சிடுறாங்களோ அதே மாதிரி வந்து இமிட்டேட் பண்ணியிருக்காங்க. There are many other Chera coins with their bow and arrow emblem but without any writing on them. அதே மாதிரி நிறைய சேர காயின்ஸில் பார்த்திங்கன்னா பவ் அண்ட் ஆரோ வந்து இருந்திருக்கு, ஆனால் அதில் வந்து எந்த எழுத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பாண்டியாஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். த பாண்டியா ரூல் ஃப்ரம் மதுரை. பாண்டியர்கள் வந்து மதுரையை வந்து ரூல் பண்ணியிருந்திருக்காங்க. கொற்கை தான் அவங்களோட மெயின் போர்ட்டாக இருந்திருக்கு. எங்கே இருக்குது இந்த கொற்கை அப்படின்னா, நியர் த கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தாமிரபரணி வித் த பே ஆஃப் பெங்கால். இட் வாஸ் ஃபேமஸ் ஃபார் பியல் ஃபிஷரி அண்ட் ஷாங் டைவிங். பியல் ஃபிஷரி முத்து குளித்தலுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. கொற்கை இஸ் ரெஃபர் டு இந்த பெரிப்ளஸ் அஸ் கொள்கை. பெரிப்ளஸில் வந்து என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, கொற்கையை பற்றி பேசியிருக்காங்க பெரிப்ளஸில். கொற்கையை வந்து என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஷ்ஷு தான் பார்த்திங்கன்னா பாண்டியாஸோட எம்ப்ளமாக இருந்திருக்கு. Their coins have elephant on one side and a stylized image of fish on the other side. ஒரு சைடில் பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட் இருக்குது, இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஃபிஷ் இருந்திருக்கு. They invaded southern Kerala and controlled the port of நெல்கைண்டா நியர் கோட்டயம் அருகே உள்ள நெல்கைண்டா அப்படின்ற இடத்த வந்து இவங்க வந்து கண்ட்ரோலில் வந்து வச்சுருந்துருக்காங்க. கோட்டயம் எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்குது. ஸோ சதர்ன் கேரளா வந்து இன்வைட் பண்ணதுனால போர்ட் ஆஃப் நெல்லிகேண்டா எங்கே இருக்குது? கோட்டயம் கிட்டே இருக்குது. இதை வந்து இவங்க கண்ட்ரோல் வந்து எடுத்திருக்காங்க. அக்கார்டிங் டு ட்ரெடிஷன் தே பேட்டர்னைஸ் த தமிழ் சங்கம் அண்ட் ஃபெசிலிட்டேட் த காம்பலிஷன் ஆஃப் த சங்கம் போயம்ஸ். இவங்க வந்து தமிழ் சங்கம்ஸ்க்குலாம் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. சங்கம் போயம்ஸ் வந்து கம்பைல் பண்ணுறதுக்கும் வந்து அதுக்கு ஏற்றவாறு வந்து ஏற்பாடுகளும் வந்து பண்ணியிருந்திருக்காங்க.
Sangam poems mentions the name of several kings, but the succession and regional years are not clear. சங்கம் போயம்ஸில் வந்து நிறைய கிங்கு பேரை பற்றி சொல்கிறாங்க. அவங்க எந்த ஆட்சி காலத்தில் வந்து எந்த எந்த ஆண்டில் வந்து வந்தாங்க, எத்தனை ஆண்டுகள் வந்து ஆட்சி பண்ணாங்க, இதெல்லாம் பற்றி தெளிவாக இல்லை அப்படின்றாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மாங்குளம் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் மென்ஷன்ஸ் அ பாண்டியா கிங் பை நேம் நெடுஞ்செழியன் ஆஃப் த 2nd century BC. மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டில் வந்து 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டிய அரசன் நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடுறாங்க. மதுரை காஞ்சி ரெஃபர்ஸ் டு முடுக்குடுமி பெருவழுதி அண்ட் அனதர் நெடுஞ்செழியன் விக்டர் ஆஃப் தலைஞாயம் அண்ட் எ ஃபியூ அதர் பாண்டிய கிங்ஸ். இங்கே பார்த்துருக்க நெடுஞ்செழியன் வேறு, இங்கே இன்னொரு நெடுஞ்செழியனை பற்றி சொல்கிறாங்க. இந்த நெடுஞ்செழியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையாங்க நத்து போரை வந்து வென்றவர் தான் இந்த நெடுஞ்செழியன் அப்படின்றவர். மதுரை காஞ்சியில் பார்த்திங்கன்னா இந்த முடுக்குடுமி பெருவழுதியும் அதே மாதிரி நெடுஞ்செழியனை பற்றி ரெஃபர் பண்ணுறாங்க. வேறு சில பாண்டிய கிங்ஸை பற்றியும் அதில் வந்து மதுரை காஞ்சிலேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. முடுக்குடுமி பெருவழுதி இஸ் ரெஃபர்ட் டு இந்த வேள்விக்குடி காப்பர் பிளேட்ஸ் ஆஃப் 8th century ஃபார் டொனேட்டிங் லேண்ட்ஸ் டு பிராமின்ஸ். வேள்விக்குடி காப்பர் பிளேட்ஸ் 8th century சேர்ந்த வேள்விக்குடி காப்பர் பிளேட்ஸில் வந்து முடுக்குடுமி பெருவழுதியை பற்றி ரெஃபர் பண்ணுறாங்க. என்ன ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா இவர் வந்து பிராமணர்களுக்கு வந்து நிலம் வந்து கொடையாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறாங்க. He seemed to have issued coins with the legend பெருவழுதி to commemorate his performance of many Vedic sacrifice. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர் வந்து காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காரு வித் த லெஜண்ட் பெருவழுதி டு காமரேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மெனி வேதிக் சாக்ரிஃபைஸ். வேத வேள்விகள் சடங்குகளை வந்து நினைவு கொள்றதுக்காக வந்து பெருவழுதி அப்படின்ற பேரில் வந்து புராண கதைகள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்காரு. ரொம்ப முக்கியம், புராண கதைகள் பொறிக்கப்பட்ட கதைகளை வந்து நாணயங்களை வந்து இவர் வந்து வெளியிட்டிருக்காரு. Nedunjeliyan is praised for his victory over the combined army of Chera, Chola and 5 elite chieftains, Thidiyan, Elini, Erumayuran, Nedunjeliyan, Irungo, Venman and Purunan and Thalainayam. ஸோ நெடுஞ்செழியன் பார்த்திங்கன்னா சேரர், சோழர், அப்புறம் 5 வெளிர்குல சிற்றரசர்கள், அதாவது திதியன், எழினி, எருமையூரான், இளங்கோ, வேண்மான், பொருந்தன், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சேர சோழர்களோட இந்த 5 வெளிட் சீஃப்டைன்ஸும் வந்து கூட்டு வச்சுருந்துருக்காங்க. இவங்கள பார்த்திங்கன்னா இந்த நெடுஞ்செழியன் வந்து போரில் வந்து வெற்றி கொண்டிருக்காரு. இந்த தலையாங்கனம் அப்படின்ற போரில் வந்து வெற்றி கொண்டிருக்காரு. ஹி இஸ் ஆல்சோ கிவன் கிரெடிட் ஃபார் கேப்சரிங் மிலாலை அண்ட் முத்தூரு, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட், 2 இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் ஃப்ரம் அ வேல் சீஃப். அதே மாதிரி இவருக்கு வந்து இன்னொரு பெருமையும் இருக்குது. சிற்றரசர்கள் அதாவது வேல் சீஃப் அவங்கக்கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா மிலலை, முத்தூர் அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தை இந்த இடத்துல வந்து கைப்பற்றும் பெருமை வந்து இவருக்கே இருக்குது. ஹி இஸ் பிரைஸ்ட் ஆஸ் த லார்ட் ஆஃப் கொர்க்கை அண்ட் ஆஸ் த ஓவர்லார்ட் ஆஃப் சதர்ன் பரட்டவர், எ மார்ஷியல் அண்ட் ஃபிஷிங் கம்யூனிட்டி ஆஃப் த திருநெல்வேலி கோஸ்ட். வேறு சில பெருமைகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொர்க்கையின் தலைவன், லார்ட் ஆஃப் கொர்க்கை அப்படின்னு சொல்லி புகழ்கிறாங்க. திருநெல்வேலி கடற்கரை பகுதியில் வாழக்கூடிய மீன்பிடிக்கும் மற்றும் போர் புரியும் திறன் பெற்ற தென்பகுதி பரதவர்களோட தலைவன் அப்படின்னும் இவரை வந்து புகழ்கிறாங்க. ஸோ 2 முக்கியமான விஷயம், இவரை பார்த்திங்கன்னா கொர்க்கையின் தலைவன், லார்ட் ஆஃப் கொர்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருநெல்வேலி கடற்கரை பகுதியில் வாழக்கூடிய மீன்பிடிக்கும் மற்றும் போர் புரியும் திறன் பெற்ற தென்பகுதி பார்த்தவர்களோட தலைவன் அப்படின்னு இவர் வந்து புகழ்கிறாங்க. யாரை? நெடுஞ்செழியனை வந்து புகழ்கிறாங்க. ஸோ அடுத்த கொஷின் பற்றி பார்ப்போம். கரிகாலன் வாஸ் த சன் ஆஃப் செங்கண்ணன், இளஞ்சட் சென்னி, கடுங்கோ, அதியமான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரிகாலா வாஸ் த சன் ஆஃப் இளஞ்சட் சென்னி. டேஷ் பர்ஃபார்ம் ராஜசூய சாக்ரிஃபைஸ். யார் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெருநாற்காலி வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன் அசோகா இன்ஸ்கிரிப்ஷன் ஹூஸ் மென்ஷன் அஸ் சத்யபுத்ரா. யாரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதியமானதா சத்யபுத்ரா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேஷ் கிவ்ஸ் அ விவிட் அக்கௌண்ட் ஆஃப் கரிகாலன். பட்டினப்பாலை தான் பார்த்திங்கன்னா கரிகாலனோட ஆட்சியை பற்றி விரிவாக வந்து விரிவுபடுத்தி சொல்லியிருக்காங்க. அவர் எப்படிலாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு, கரிகாலன் எப்படிலாம் ஆட்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பட்டினப்பாலையிலேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. In the Battle of Venni, who defeated the Cheras and the Pandyas supported by as many as 11 வெளி chieftain. யார் வந்து வெண்ணி போர்க்களத்தில் வந்து சேரர்களையும் பாண்டர்களையும் அவங்களுக்கு உதவிய 11 வெளிர்குல தலைவர்களையும் வந்து வெற்றி கொண்டார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கரிகாலன்.
Dash inscription mentions a Pandya king by name Nedunjaliyan of the 2nd century BCE. ஸோ எந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து மென்ஷன் பண்ண செகண்ட் சென்ச்சுரியை சேர்ந்த நெடுஞ்செழியனை பற்றி எந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்குளம் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் வந்து தெரிஞ்சுக்க முடியும். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த சோலாஸ் கண்ட்ரோல் த சென்ட்ரல் அண்ட் நார்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. கரெக்டு தான். சோலா கேபிட்டல் பார்த்திங்கன்னா வாஞ்சி தான். பட்டினப்பாலை கம்போஸ்ட் பை த போயட் கடியலூர் உத்தரங்கண்ணனார். கரெக்டு. ஆஃபர்ஸ் எலாபரேட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த பஸ்லிங் ட்ரேட் ஆக்டிவிட்டி ஹியர் டூரிங் த ரூல் ஆஃப் செங்குட்டுவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பு, செங்குட்டுவன் கிடையாது, கரிகாலன் பீரியடில் எப்படி வந்து எப்படி வந்து ட்ரேடிங் வந்து பிஸியாக இருந்தது அப்படின்னு சொல்லி பட்டினப்பாலையில் கடியலூர் உத்தரங்கண்ணனார் வந்து குறிப்பிடுறார். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. த சீஃப் போர்ட் டவுன் ஆஃப் சோலாஸ் வாஸ் புகார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டு. ஸோ சோலாவோட கேபிட்டல் வந்து வாஞ்சி கிடையாது, ஸோ உறையூர். ஸோ தப்பாக சொல்லிவிட்டேன், சாரி. ஸோ சோலா கேபிட்டல் பார்த்திங்கன்னா உறையூர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பாகுது. ஸோ சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 1 கரெக்டு. த சோலாஸ் கண்ட்ரோல் தான் சென்ட்ரல் அண்ட் நார்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, அது கரெக்டு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சீஃப் போர்ட் டவுன் ஆஃப் சோலாஸ் வாஸ் புகார், இதுவும் கரெக்டு. ஸோ 1 and 4 இஸ் த கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு. ஸோ 2 and 3 வந்து தப்பு. Which of the following statements are incorrect regarding the மூவேந்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The Cholas control the central and northern parts of Maharashtra. தப்பு. central and northern parts of Tamil Nadu. The Cheras control the central and northern parts of Kerala and the Kongu region of Tamil Nadu. இது கரெக்ட் தான். பாண்டியா ruled from மதுரை, இதுவும் கரெக்ட் தான். எது தப்பு அப்படின்னு தான் கேட்குறாங்க. A1 only. Chola's core area of the rule was Kaveri Delta, later known as Cholamandalam. கரெக்ட் தான். இவங்களோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா உறையூர். எங்கே இருக்குது? திருச்சிராப்பள்ளி டவுனில் இருக்குது. புகார் ஆர் காவிரிப்பட்டினம் வாஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ராயல் ரெசிடென்ஸ் அந்த சீஃப் போர்ட். இது கரெக்டு. ஃபிஷ் வந்து அவங்க எம்பளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஷ் வந்து கிடையாது, டைகர் தான் பார்த்திங்கன்னா அவங்களோட சின்னமாக இருந்திருக்கு. சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஸோ B3 only. Karigalan, son of Ilanjet Chenni, is portrayed as the great Chola of the Sangam age. Correct da. Karigalan foremost military achievement was the defeat of the Cheras Pandya, supported as many as village chieftainate வாகை பரண்டாலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தப்பு. எங்கே இந்த பேட்டில் எங்கே நடந்திருக்கும்? வெண்ணியில் தான் நடந்திருக்கும். ஸோ எது கரெக்ட் அப்படின்னு தான் கேட்குறாங்க. A1 only. வெண்ணி அப்படின்ற போர்க்களத்தில் சேரர்களையும் பாண்டியர்களும் அவங்களுக்கு உதவிய 11 வெளியூர்குல தலைவர்களையும் வந்து வெற்றி கொண்டவர் யார் அப்படின்னா கரிகாலன். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் about the சேராஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாஞ்சி தான் அவங்களோட கேபிட்டல். கரெக்ட். பத்திரப்பாட்டு ஸ்பீக்ஸ் ஆஃப் 10 சேரா கிங்ஸ் their territory and fame அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10 கிடையாது, 8 சேரா கிங்ஸ் their territory and fame. The inscription of புகழூர் நியர் கரூர் மென்ஷன் சேரா கிங் ஆஃப் 3 generation. ஸோ அதுவும் கரெக்டு தான். தேர் எம்ப்ளம் இஸ் டைகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தப்பு. இவங்களோட எம்ப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா bow and arrow. ஸோ எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ 2 and 4 தான் பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொர்க்கை வாஸ் த மெயின் போர்ட் ஆஃப் பாண்டியாஸ் லொக்கேட்டட் நியர் த கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தாமிரபரணி வித் பே ஆஃப் பெங்கால். கரெக்டு. கொர்க்கை இஸ் ரெஃபர்ட் டு இன்டு பெரிப்ளஸ் as கொல்கை, இது கரெக்டு தான். ஃபிஷ் வாஸ் த எம்பளம் ஆஃப் பாண்டியா, இதுவும் கரெக்டு தான். ஸோ எதுவுமே தப்பு கிடையாது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா none of the above. ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா தப்பு கிடையாது. ஸோ எது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்கறனால none of the above தான். வேள்விக்குடி காப்பர் பிளேட்ஸ் மென்ஷன் ஏ பாண்டியன் கிங் பை த நெடுஞ்செழியன் ஆஃப் த 2nd century BC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேள்விக்குடி காப்பர் பிளேட் கிடையாது. மாங்குளம் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா நெடுஞ்செழியன் ஆஃப் த 2nd century BC வந்து குறிப்பிடுறாங்க. மதுரை காஞ்சி ரெஃபர்ஸ் டு முடுக்குடுமி பெருவழுதி அண்ட் அனதர் நெடுஞ்செழியன் விக்டர் ஆஃப் தலையாங்கானம் அண்ட் ஃபியூ அதர் பாண்டியா கிங். ஸோ இது கரெக்டு தான். எது கரெக்ட் அப்படின்னு தான் கேட்குறாங்க. B2 only. Consider the following statement. He is prized for his victory over the combined armies of the Chera, Chola and 5 village chieftainate Talanyayam. He is also given credit for capturing Milalai, Mutturu, Pudukkottai district, 2 important places from a village chief. He is prized as a Lord of Korkai. ஸோ லார்ட் ஆஃப் கொர்க்கை அப்படின்னு சொல்லிட்டாவே உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும் அப்படின்னா நெடுஞ்செழியன் தான் ஞாபகம் வரணும். ஸோ நெடுஞ்செழியனை தான் பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் கொர்க்கை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. கொர்க்கையினோட தலைவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. டேஷ் ஸ்பீக்ஸ் ஆஃப் 8 சேரா கிங்ஸ் த டெரிட்டரி அண்ட் ஃபேம். எதை சேரர்கள் அப்படின்னாவே பத்திரப்பாட்டு.
பட்டினப்பாலை அப்படின்னா சோழர்களை பற்றி பேசக்கூடியது. ஸோ பத்திரப்பாட்டு தான் பார்த்திங்கன்னா 8 ஷேரா கிங்ஸ் அவங்களோட டெரிட்டரி ஃபேமை பற்றி பேசக்கூடியதாக இருக்குது. Dash inscription of the inscription of Dash near Karur mentioned Chera king of 3 generation. ஸோ புகழூர் இன்ஸ்கிரிப்ஷன் எங்கே இருக்குது? கரூரில் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா 3 காலகட்டத்தை சேர்ந்த 3 ஜென்ரேஷனை சேர்ந்த சேரா கிங்கை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Dash is referred to in the வேள்விக்குடி காப்பர் பிளேட்ஸ் ஆஃப் 8th century for donating lands to Brahmins. ஸோ யாரை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நெடுஞ்செழியனை பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் தான் பார்த்திங்கன்னா பிராமணர்களுக்கு வந்து நிலங்களை வந்து கொடையை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. முடுக்குடிமை பெருவழுதியை தான் பார்த்திங்கன்னா வேள்விக்குடி காப்பர் பிளேட்ஸ் ஆஃப் 8th century ஃபார் டொனேட்டிங் லேண்ட் டு பிராமணஸ். ஸோ முடுக்குடிமை பெருவழுதியை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மாற்றிக்கோங்க அதை. ஸோ முடுக்குடிமை பெருவழுதி இஸ் ரெஃபர் டு த வேள்விக்குடி காப்பர் பிளேட்ஸ் ஆஃப் 8th century ஃபார் டொனேட்டிங் லேண்ட்ஸ் டு பிராமின்ஸ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.